வணங்கான் திரை விமர்சனம். அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகனி, மிஸ்கின், சண்முகராஜ், தருண் மாஸ்டர் மற்றும் பலர் நடிப்புல பாலா இயக்கத்துல ஜி.வி. பிரகாஷ்குமார் மற்றும் சாம் சி.எஸ். இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் வணங்கான். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். பேச்சு திறன் மற்றும் கேட்கும் திறன் இல்லாதவரான அருண் விஜய் தனது தங்கையுடன் வாழ்ந்து வருகிறார். கிடைக்கும் வேலைகளை செய்து வரும் அருண் விஜய் தன் கண்ணெதிரே எந்த தவறு நடந்தாலும் அதை செய்வது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முரட்டுத்தனமான தண்டனை வழங்கக்கூடிய சுபாவம் கொண்டவர். அவரது கோபத்தை குறைப்பதற்காக அவருக்கு ஒரு நிரந்தர வேலைக்கு ஏற்பாடு செய்ய முடிவு செய்யும் அவரது நல விரும்பிகள் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி பெண்கள் காப்பகத்தில் காவலாளி வேலை வாங்கி கொடுக்கிறார். தன்னை போன்று உடலளவில் குறைபாடு இருந்தாலும் மனதளவில் மகிழ்ச்சியாக இருப்பவர்களுக்கு மத்தியில் சகோதரனாக தனது பணியை செய்து வரும் அருண் விஜய் அங்கு நடக்கும் ஒரு அநீதியை கண்டு கடும் கோபம் கொள்வதோடு அதை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கிறார். அதன் மூலம் அவரது வாழ்க்கை என்னானது என்பதை தனது வழக்கமான பாணியில் இயக்குனர் பாலா சொல்வதே வணங்கான். பேரன்பும் கடும் கோபமும் நிறைந்த விளிம்பு நிலை மனிதனை கதையின் ஹீரோவாக சித்தரித்து அவர் மூலம் எளிய மக்களுக்கு அநீதி இழைப்பவர்களுக்கு கடும் தண்டனை கொடுப்பதை தனது படங்களின் முக்கிய அம்சமாக வைத்திருக்கும் இயக்குனர் பாலா இந்த படத்திலும் அதே பாணியை பின்பற்றி தன் ரசிகர்களை திருப்திப்படுத்தி இருக்கிறார். இயக்குனர் பாலா கொடுக்கும் கஷ்டத்தை அனுபவித்தால் அடுத்த கட்டத்திற்கு எளிதில் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் அருண் விஜய் கடினமாக உழைத்திருக்கிறார். இயக்குனர் பாலா வடிவமைத்த கதாபாத்திரத்திற்கு 100% நியாயம் சேர்க்கும் வகையில் அருண் விஜய் நடித்திருந்தாலும் அவரது உடல் மொழி, முக பாவனை, சண்டை காட்சிகள் என அனைத்தும் முந்தைய பாலா படங்களில் நடித்திருந்த ஹீரோக்களின் பாதிப்பாக இருக்கிறதே தவிர குறிப்பிட்டு சொல்லும்படியான தனித்துவம் எதுவும் இல்லை. ஹீரோனியாக நடித்திருக்கும் ரோஷினி பிரகாஷின் அறிமுகம் அமர்க்கலமாக இருந்தாலும் அடுத்தடுத்த காட்சிகளில் ஹீரோவை ஒரு தலையாக காதலிப்பது, அவரது முரட்டுத்தனத்தை ரசிப்பது, அவருக்காக கண்ணீர் சிந்துவது என பார்வையாளர்களின் மனதில் ஒட்டாமல் ஓடிவிடுகிறார். அருண் விஜயின் தங்கையாக நடித்திருக்கும் ரிதா அண்ணனின் பாசத்திற்காக இயங்கும் காட்சிகளில் படம் பார்ப்பவர்களையும் கண்கலங்க வைத்து விடுகிறது. சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கும் இயக்குனர்கள் மிஸ்கின் மற்றும் சமுத்திரகனி ஆகியோரது திரை இருப்பு படத்திற்கு பெரும் பலம். ஜி.வி. பிரகாஷ்குமாரின் இசையில் பாடல்கள் கதைக்களத்தை விவரிக்கும் வகையில் உள்ளது. ஒளிப்பதிவாளர் ஆர்.பி. குருதேவ் எளிய மக்களின் வாழ்வியலையும் அவர்களது உணர்வுகளையும் யதார்த்தமாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். படத்தொகுப்பாளர் சதீஷ் சூர்யா மற்றும் சண்டை காட்சிகளை வடிவமைத்த ஷில்வா இருவரும் இயக்குனர் பாலா சொன்னதை மட்டுமே செய்திருக்கிறார்கள் என்பது படம் முழுவதும் தெரிகிறது. இயக்குனர் பாலாவின் முந்தைய படங்களின் சாயல் சற்று இருந்தாலும் வியாபாரம் மற்றும் வண்ணமயமான சினிமா உலகில் காண்பிக்க மறுக்கும் முகங்களையும் அந்த மக்களின் சொல்லப்படாத வாழ்க்கையை கதைக்களமாக கொண்டு மனிதத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை தொடர்ந்து செய்து வரும் இயக்குனர் பாலா மீண்டும் ஒரு முறை அன்பை ஆக்ரோஷமாக சொல்லி மக்கள் மனதை உலுக்கியிருக்கிறார்.